நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும், இவங்களும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நடந்துக்குவாங்க. இப்போ ஒருத்தன் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன் நண்பர்கள் மத்தியில் தன்னையும் கேலி பண்ண அனுமதிக்கிறான்னா அந்த நண்பனை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. இவன் முசுடு இல்லை, இவன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அவன் வந்து கோவப்பட மாட்டான், அவனை நம்ம எப்படி வேணாலும் நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களும் ஒரு வட்டம் எப்பவுமே இருக்கும் தானே. ஒருத்தர் சிரிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஒரு சக மனுஷன் இன்னொரு மனுஷன் ஒரு 10 பேர் சிரிக்க வைக்கிறான்னா அவன் கூட ஒரு கண்ணீராசை ஆணோட இருக்கிறதுக்கு மற்றவங்க விரும்புவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தன் அவனோட ட்ரிகரிங் பாயிண்ட் எது? அவனை எப்போ கோவப்பட வைக்க முடியும், அவனை எப்போ நீங்கள் வெறி கொண்டு வேங்க மாதிரி மாற்ற முடியும்னா அவன் அறிவை வந்து நீங்கள் பரிசோதிக்கும் போது கோவப்பட்டுருவான். ஒரு புது விஷயத்தை காட்டி தம்பி இது உனக்கு வராது, இது வந்து லேட்டஸ்ட்டு, இது உங்களுக்கு வராது, நீங்கள் என்ன தெரியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதை நீங்கள் தெரியாது, எதை நீங்கள் அவனுக்கு வராதுன்னு சொன்னீங்களோ அதை ஒரு குருமா சூஸ் பண்ணி அந்த குருமாரோட காலை கழுவியாது காலில்